எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி பெங்களூர் பேஸ்டு iCaltech இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு நிறுவனங்க. அதாவது மெடிக்கல் டிவைஸ் மேக்கர். அந்த நிறுவனத்துல 20% ஸ்டேக் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 20% ஸ்டேக் எடுத்துட்டாங்க. ஒரு 5 crores வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த அக்விசிஷன் மூலமா சிப்லாவுக்கு 20% ஓட்டிங் ரைட்ஸும் கிடைக்கும். இந்த iCaltech இன்னோவேஷன்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன், டெவலப், மேனுஃபேக்சரிங் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் டயக்னாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ். நம்ம மெடிக்கல் டிவைஸ் மேக்கர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து சிப்லாவுக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். சிப்லா பொறுத்த வரைக்கும் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. த்ரெஷோல்டுக்கு கீழே தான் இருக்கும். கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். அடுத்து ஐசிஆர்ஏ என்ன சொல்றாங்க, இந்தியன் டொமஸ்டிக் டூ வீலர் மார்க்கெட் சேல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபினான்ஷியல் இயர் 26ல ஒரு 6 to 9% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஐசிஆர்ஏ ரிப்போர்ட். குறிப்பா ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 350cc வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதுல நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த 350cc வேரியன்ட்டுக்கு 28% ஜிஎஸ்டிங்க பிளஸ் 3% அடிஷனல் செஸ். ஸோ டோட்டலா 31% இருக்கும். இந்த 31% டேக்ஸ் அப்படின்றது 18% குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 350cc வேரியன்ட்டும் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ சேல்ஸ் க்ரோத் அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐசிஆர்ஏ ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ஏர் டிராபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை 2024 கம்பேர் பண்றப்ப ஜூலை 2025ல குறைஞ்சிருக்குங்க. பேசஞ்சர் டிராவல் அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2.9% குறைஞ்சிருக்கு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் டிராவல். தென் ஏர்லைன் செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடர் இந்தியாவில் இண்டிகோ தாங்க. அவங்கள்ட்ட தான் மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கும். மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல மார்க்கெட் ஷேர் கூடிருக்குங்க. அதாவது 65.2% இருக்கு ஜூலைல, இது 64.5% இருக்கு ஜூன்ல. தென் ஏர்லைன்ஸ்லயே ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்குங்க. 26.2% குறைஞ்சிருக்கு. இது ஜூன்ல 27.1% இருந்திருக்கு. அடுத்து சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா விட்டாராவுடைய இனாகரல் செரமனி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடந்ததுங்க. கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்தியாவில் அடுத்த 5 to 6 இயர்ஸ்க்கு 70,000 crores இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் குறிப்பா குஜராத்ல அவங்களுக்கு ஒரு பிளான்ட் இருக்குங்க. அந்த பிளான்ட்ல இவி லைன் வந்து செட்டப் பண்ணுவோம், ஒன்று இவி ப்ரொடக்ஷன் லைன். இதுக்காக ஒரு 3,200 crore நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் 26ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக கம்பெனி வந்து அவங்களோட ஹைபிரிட் கார்ஸ்க்காக லித்தியம் அயான் பேட்டரி பேக்கோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விட்டாராவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 100+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இந்த ஃபெசிலிட்டில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா சிட்டாகிளிப்டின் அப்படின்ற டேப்லெட்க்கு டென்டேட்டிவ் யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. இது பயோகானுக்கு ஒரு நல்ல செய்தி. தென் இந்த சிட்டாகிளிப்டைட் அப்படின்ற டேப்லெட் எதுக்கு அப்படின்னா டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இது பயன்படுத்துற மாதிரி தெரியுது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கன்சிடரபிள் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 300 கீழே வந்தா பார்க்கலாங்க. இப்போதைக்கு அது ஓவர் வேல்யூ தான். அடுத்து டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, அமெரிக்காவுடைய 50% டேரிஃப்னால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது இந்தியன் ஆபரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பாதிப்பு எதுக்கு வருமா, யூரோப்பியன் ஆர்முக்கு ஒரு சில இழுபறிகள், தென் ஒரு சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டேரிஃப்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ட்ரம்ப் அவர்களுடைய 50% டேரிஃப்னால அதிகமா பாதிக்கக்கூடிய செக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட், தென் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், தென் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், லெதர்ஸ், சீ ஃபுட், தென் அக்ரி. யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அக்ரிக்காக தாங்க நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது இன்னும் இழுவரியில இருக்கு. யூஎஸ் வந்து இம்போர்ட் டியூட்டியை குறைக்க சொல்றாங்க. நம்ம இம்போர்ட் டியூட்டியை குறைச்சோம் அப்படின்னா குறைச்ச விலையில அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள வரும். உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். தென் ஒரு சில செக்டாருக்கு குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ், இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ஐபோன்ஸ். லாஸ்ட் 6 monthsல இந்தியா வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஐபோனுங்க. ஸோ யூஎஸ்குள்ள போற ஐபோனுக்கு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த 50% டேரிஃப் வந்து இருக்காது. ஸோ இந்த 50% டேரிஃப் அப்படின்றது எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். இருந்தாலும் 25% வந்து பேஸ் லைன் டேரிஃப், தென் 25% அடிஷனல் டேரிஃப் வந்து பெனால்டி. எதுக்கு அப்படின்னா ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்றதுக்காக. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சைனாவும் ரஷ்யால இருந்து பயங்கரமா க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றாங்க. நம்மளை விட அதிகமாவே இம்போர்ட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு பேஸ்லைன் டேரிஃப் 30% மட்டும்தான். அடிஷனல் பெனால்டி அப்படின்றது எதுவும் கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா சைனா ஒரு ஹோல்டு வச்சிருக்காங்க, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹோல்டு வச்சிருக்காங்க. டு பி ஃப்ராங்க், அமெரிக்காவுக்கு அங்க உற்பத்தி ஆகக்கூடிய அக்ரி ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வரணும், இங்கே சேல் பண்ணணும். அதுக்கு இம்போர்ட் டியூட்டியை நம்ம குறைக்கணும். அதுதாங்க அவங்க எதிர்பார்க்கிறது. அது நடக்கல அப்படின்றதுக்காக இவங்க இந்த பெனால்டி அது இதுன்னு போடுறாங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய லோன் அண்ட் டிபெஞ்சர்ஸ்க்கு இந்தியா ரேட்டிங் வந்து டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அதாவது A- இருந்து BBB+க்கு டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா, அதாவது ஃபினான்ஷியல் 25 ஃபுல்லா நெகட்டிவ் ப்ராஃபிட் தான், அதாவது லாஸ் தான் காட்டியிருக்காங்க.
தென் கிரெடிட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்குங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஓவரால் லோன் போர்ட்ஃபோலியோ ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 43% ஷ்ரிங்க் ஆயிருக்கு. கம்பெனியுடைய கிராஸ் என்பிஏ 5.49% இருக்கு, நெட் என்பிஏ 1.21% இருக்கு. இதான் காரணம் டவுன் கிரேட் பண்ணதுக்கு. அடுத்து கணேஷ் ஹவுசிங் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் எடுத்துக்கிட்டோம்னா August 29, 2025. பேமெண்ட் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா ஏஜிஎம் வந்து September 8, 2025. அங்கிருந்து 30 நாளுக்குள்ள பேமெண்ட் நடந்திருக்கும். அடுத்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து புதுசா இன்டகிரேட்டட் அலுமினியம் ஃபெசிலிட்டி ஆந்திர பிரதேஷ்ல ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்க மாதிரி தெரியுதுங்க. ₹586 கோடி முதலீட்டுல. குறிப்பா இந்த இன்டகிரேட்டட் அலுமினியம் ஃபெசிலிட்டி அப்படின்றது எதுக்குன்னா அங்க ஒரு ஐபோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வரப்போற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ அந்த ஐபோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு சேசிஸ், ஐபோன் சேசிஸ், அலுமினியம் ஐபோன் சேசிஸ்லாம் சப்ளை பண்றதுக்காக இவங்க அங்க ஒரு பிளான்ட்டை போடுற மாதிரி தெரியுதுங்க. ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போற அந்த ஃபெசிலிட்டியில ப்ரொடக்ஷன் வந்து March 2027 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐசிஆர்ஏ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுடைய வால்யூம் க்ரோத் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26க்கு 3 to 5% இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வளர்ச்சி அப்படின்றது 0 to 3% இருக்கும். லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து 3 to 5% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் 26க்கு எக்ஸ்பெக்டட் நம்பர் சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 25ல கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்டோட growth எப்படி இருக்கு அப்படின்னா 1.2% குறைஞ்சிருக்குங்க. குறிப்பா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல பஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 26ல ஒரு 8 to 10% growth எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐசிஆர்ஏ சொல்றாங்க. ஜூலை 2025ல டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 6% ஏறி இருந்தாலும் மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல ஒரு 2.7% குறைஞ்சிருக்கு. அதாவது ஜூலை 2024 கம்பேர் பண்றப்ப 25ல 6% ஏறி இருக்கு. ஜூன் 2025 கம்பேர் பண்றப்ப ஜூலைல 2.7% இறங்கி இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து இந்த ஹோண்டா நிறுவனத்தை பத்தி நேற்று சொன்னீங்க, அந்த நிறுவனத்துல முதலீடு பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெஸ்ட் வே ஒன்னு யூஎஸ் மார்க்கெட் இல்ல ஜப்பான் மார்க்கெட், ரெண்டுல ஏதாவது ஒன்று போயிடுறது நல்லதுங்க. ஹோண்டா மோட்டார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. 6 times தான் ஏர்னிங்ஸ், ரொம்ப சீப் தான். கன்சிடர் பண்றதுன்னா பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட்ல என்டர் ஆகி ஹோண்டாலையோ இல்ல டொயோட்டாலையோ நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே வந்து சீப்பா தான் இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஹுண்டாய் மோட்டார் குரூப் வந்து யூஎஸ்ல ஒரு $26 பில்லியன் 2025ல இருந்து 2028 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, அவங்க யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால இங்க நம்ம ஹுண்டாய் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க. அது அந்த நாட்டு நிறுவனத்துக்கு தான் போகும். கொரியன் கம்பெனி யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல வரக்கூடிய லாபம் அவங்களுக்கு தாங்க போகும், நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்து டாடா பவர் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கன்சிடரபிள் ரேஞ்சுக்குள்ள வந்திருக்குங்க. 29.5 times ஏர்னிங்ஸ்ல வந்திருக்கு. நம்ம நீண்ட நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 30 times ஏர்னிங்ஸ்க்கு கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல வேல்யூவேஷன்ல 1, 2 அப்படின்னு கன்சிடர் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஏறி தான் இறங்கும். பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நல்ல வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ணலாம், நல்லா அக்யூமுலேட் பண்ணலாம் லாங் டேர்ம்ல. அடுத்த ஒரு நண்பர் வந்து எம்ஆர்எஃப் பத்தி ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதாவது கம்பெனியோட ஷேர் பிரைஸ், ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 1,10,000 பக்கமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் வந்து கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் போடாததுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, நல்ல இன்வெஸ்டர்ஸ், அதாவது கம்பெனில லாங் டேர்ம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உள்ள வந்தா போதும். நம்ம வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி ட்ரேடர்ஸ் நிறைய உள்ள வந்து ஷேர்ஸை மேலே கீழே ஏற்றி இறக்குறத கம்பெனி விரும்பாம இருக்கலாம். அதனால அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் போடாம இருக்கலாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண முடியாதுங்க. ஆனா யூஎஸ்ல ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இப்ப வாரன் பஃபட் அவர்களுடைய நிறுவனம், அதாவது பெர்க்ஷயர் ஹேத்வே எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஒரு ஷேர் பிரைஸும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. பட் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸை கன்சிடர் பண்ணலாம். பட் இங்க ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து பாண்ட்ல முதலீடு பண்றோம், அதுல என்னென்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட் கிடைக்கும். பிக்ஸ்ட் டெபாசிட்டை கம்பேர் பண்றப்ப பாண்ட்ல ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி. தென் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்றப்ப பாண்ட்ல ரிஸ்க் கம்மி. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா ஒரு 15% ரிட்டர்ன் பெர் இயருக்கு வேணும் அப்படின்றதுக்காக போறோம். நல்ல கார்பரேட் பாண்டுக்குள்ள போனோம் அப்படின்னா 10% கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா பாண்ட்ல 10% ஈல்ட் எடுக்கலாம். என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பாண்டை கன்சிடர் பண்றீங்க, கன்சிடர் பண்ணிட்டு அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்ப பாண்டோட பிரைஸ் மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கும். ஸோ மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கப்ப கீழே வரும் ஒரு சில நேரம். அந்த நேரம் பார்த்து நீங்க பாண்டை வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு.
அடுத்து பாண்ட் வந்து ட்ரேடே ஆகலை, அதாவது நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க பாண்ட் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பொட்டன்ஷியல் பையர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா அந்த பாண்டை உங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு பிரச்சனை இருக்குங்க பாண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பாண்டை கன்சிடர் பண்ணுறப்ப ரேட்டிங்கை பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ஏஏ ரேட்டிங்க்கு மேலே இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். கீழே வர வர என்ன சிக்கல் அப்படின்னா டிஃபால்ட் ரிஸ்க்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றதுனால லோயர் ரேட்டிங்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ரேட்டிங் கம்மியாக இருக்கிற பாண்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். இது என்ன டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னா, பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க, அவங்க பாண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பாண்டை திருப்பி வாங்கிக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லையா, திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை ஒரு நிறுவனத்துக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து டிஃபால்ட். ஸோ நல்ல நிறுவனமாக பார்த்து பாண்டை கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்து கரூர் வைஸ்யா பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம போனஸ் போட்டதுக்கு அப்புறம் ஷேர் ப்ரைஸ் குறைஞ்ச மாதிரி தெரியும், ஆனாலும் ப்ரைஸ் டு புக் 1.75 இருக்கும், த்ரெஷோல்டை விட அதிகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, தைரியமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எழுதியிருந்தாருங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த த்ரெஷோல்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். வெயிட் பண்ணுவோம், 1.5 டைம்ஸ்க்கு கீழே வந்தால் கன்சிடர் பண்ணலாம், வரலைன்னா பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். கேவிபியவே தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, கேவிபி விட நல்ல பேங்க்கே இருக்குது நல்ல வேல்யூவேஷனில். அடுத்து ஜேபி அசோசியேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து முற்காலங்களில் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 20 இருந்தப்ப கன்சிடர் பண்ணி அது இறங்கி வந்துக்கிட்டே இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அதுலேருந்து வெளில வந்தேங்க. எனக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, அந்த ஷேரை கன்சிடர் பண்ணக்கூடாது இனிமே அப்படின்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்என்டிக்குள்ளே போயிடுறது நல்லதுங்க. 30 or 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். எஃப்ஐஐஸ் விற்றாங்க அப்படின்னா கீழே வரும். ஓவராலாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கீழே வர்றப்ப வெயிட் பண்ணி எல்என்டியை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் செக்டார் அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எஃப்எம்சிஜியை வந்து நான் பெஸ்ட் செக்டார் அப்படின்னு சொல்லுவேங்க. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்குது எக்ஸப்ட் ஐடிசி. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஹீரோ மோட்டர் கிராப் பற்றி எழுதியிருக்கிறாரு. நான் வந்து ஹீரோ மோட்டர் கிராப் 4000க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. ஏதாவது திடீர்னு 2% 3% அப்படின்னு அடிச்சாங்கன்னா அன்னைக்கு கன்சிடர் பண்ணலாம், ஏறுறப்ப அதை விட்டுறலாம். திருப்பி 4000 வருமா அப்படின்றது நம்மளால உறுதியாக சொல்ல முடியாதுங்க. Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா மறுபடியும் 4000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து IREDA அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, த்ரெஷோல்டுக்கு கீழே தான் இருக்குது, கன்சிடர் பண்ணலாம். பட் என்னுடைய வியூவை நான் சொல்லிடுறேன், IRDAவை கன்சிடர் பண்ணுறதுக்கு டாடா பவருக்குள்ளே போயிடுறது நல்லது. ஸோ சந்தையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம ஏற்றி கொடுக்குறோம், எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க. நான் காலையில் பார்த்தப்போ ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருந்தது, மறுபடியும் எஃப்ஐஎஸ் உள்ள வந்து மறுபடியும் விற்ற மாதிரி தெரிஞ்சதுங்க. நம்ம இந்த டீட்டெயிலாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது, மேலே கீழேன்ட்டு போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். கீழேயும் நல்லா வரும், மேலேயும் நல்லா போகும். நம்ம பொறுமையாக இருந்து கீழே வர்றப்ப அதை 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்த நாள் அப்படியே நம்ம கையை மீறி போயிடும், இனிமேல் இந்த ரேஞ்சுக்கு வரவே வராது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கவே கூடாதுங்க முதலீடுகளை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.